ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த இதில் நம்ம எப்படி ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி இந்த ஹீரோ செக்ஷன்ஸ், ரெஸ்பான்சிவ் ஹீரோ செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது செய்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே மூவ் பண்ணலாம், அபவுட் செக்ஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அபவுட் செக்ஷனில் ஸோ டைட்டில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் என்ன வரணும், அபவுட்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் செக்ஷன் வரணும். அண்ட் தென் எனக்கு உள்ள வந்து கான்டென்ட் செக்ஷன் வரணும். ஓகேவா? ஸோ டைட்டில் செக்ஷன் அப்புறம் கான்டென்ட் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு டிவ், இது ஒரு டிவ் வந்து எப்பயுமே என்ன இருக்கணும், வித்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ளக்ஸு காலம், ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டரில் கொடுத்துட்டு அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு H2 டேகு, அதை வந்து என்ன கொடுத்துடலாம், அபவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே அதே மாதிரி இன்னொரு டிவிஷனை நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த இருக்கா? ஸோ இப்போ இந்த அபவுட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் 3XL. ஓகேவா? டெக்ஸ்ட் 3XL இருக்கணும். அப்புறம் வந்து எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடணும். அபவுட் எப்படி இருக்கணும், அப்பர் கேஸ்க்குள்ள மாறிடணும். இல்லை எனக்கு அப்பர் கேஸில் வேணும்னா கேபிட்டலைஸில் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ராக்கிங் ஸ்பேஸ் வந்து வைடர், அதாவது ஒவ்வொரு லெட்டருக்குள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஃபாண்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், போல்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்புறம் டெக்ஸ்டோட கலர் வந்து நியூட்ரல் 700 இல்லைன்னா 600 வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எந்த ஸ்டைல்ஸுமே நமக்கு வந்து எனக்குள்ள நமக்கு ஆல்ரெடி எழுதின இந்த 3XL, கேபிட்டலைஸ், ட்ராக்கிங் வைடர் இதெல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டைல்ஸில் உள்ள இருக்குது. அதனால் இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. பட் அடுத்து நான் புதுசாக எழுதுகிற எந்த ஸ்டைலுக்குமே இங்கே என்ன ஆகாது, எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்காது. ஸோ அப்போ என்ன செஞ்சேன், எப்பயுமே வாட்சை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டில் அந்த சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த கிளாஸில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதனால் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்கு இதுக்கு வந்து என்ன செஞ்சோம்னா கிளாஸ் நேம் கொடுத்து விட்த் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கிடுவோம். ஹைட் அதே மாதிரி ஒரு 8 பிக்சல்ஸு. ரவுண்டட் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்புறம் பிஜி வந்து எனக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா ப்ளூ 500 இந்த மாதிரி இருக்கணும். ஹைட் அதிகமாக தெரிஞ்சுன்னா 1ன்னு வச்சுருங்க, இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்க கேப்பை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மேலே இருக்க அந்த டிவிஷனுக்கு வந்து கேப்பை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கேப்பும் நமக்கு என்ன இருக்கும், இப்போ இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு அந்த மேலே இருக்க அந்த டிவிஷனுக்குரிய அந்த அபவுட் செக்ஷன், இந்த டைட்டில் செக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும், கான்டென்ட் செக்ஷன். கண்டென்ட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், செக்ஷனுக்குள்ள டிவ்னு கொடுத்து, ஸோ இது எனக்கு என்னவா இருக்கணும்னா கிரிட் லே அவுட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ கிரிட் லேயர்டாக தான் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து விட்த் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. கிரிட்டோட காலம் வந்து எப்படி இருக்கணும், 1ஆக இருக்கணும். அதாவது நார்மல் மொபைல் ஸ்க்ரீன் டிவைசஸ்க்கு. ஒன்ஸ் மீடியம் ஸ்க்ரீனை தாண்டினதுக்கப்புறம் இது நமக்கு என்ன மாறிடணும், 2 காலமாக மாறிடணும். ஓகேவா? ஸோ இந்த பேடிங் இது எல்லாமே ஆக்சுவலாக எதை பேஸ் பண்ணி வரும், நமக்கு அப்படியே இந்த மேலே இருக்க இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் பேடிங் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இது அபவுட்டஸ் தானே. ஸோ இங்கே மேலே வந்து லெஃப்டில் டெக்ஸ்ட் இருக்குது, ரைட்டில் இமேஜ் இருக்குது. அதனால் அபவுட்டில் என்ன செஞ்சிடலாம், லெஃப்டில் இமேஜ் வச்சுட்டு ரைட்டில் கண்டென்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்னா டிவ் கொடுத்துட்டு எனக்குள்ள நமக்கு என்ன வரணும், அந்த இமேஜ், அந்த டைட்டில்ஸ் கண்டென்ட்டு, அபவுட்டஸ் கண்டென்ட் எல்லாமே வரணும். ஓகேவா? ஸோ அபவுட்டஸ் கண்டென்ட்டுக்கு நான் இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னா, உங்களை பற்றி தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால இப்போதைக்கு நான் டம்மி டெக்ஸ்ட்டாகவே இருக்கட்டுங்கிறத நான் லோரம் எப்சமே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இது வந்து டைட்டில், அதனால் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி மட்டும் போதும். இதுக்கு வந்து மார்ஜின் டாப்பில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மேலேருந்து, ஏன்னா இந்த டைட்டில் செக்ஷனுக்கு இதுக்கும் கேப் இல்லாமல் இருக்குது, அதனால் மேலேருந்து ஸ்பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப்லேருந்து எனக்கு ஒரு 12 கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு வேணும், நான் 24 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டைட்டில் இருக்க போகிறதுனால இது என்ன செஞ்சுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் 2XL. ஓகேவா? இது வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு.
மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னவா மாறிடும், 3XLக்கு மாறணும். இது ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா இங்கே வந்து எக்ஸல்னு வச்சுட்டு இங்கே 2XLன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி டெக்ஸ்ட் நியூட்ரல் 600ன்னு வச்சுட்டு ட்ராக்கிங் வந்து வைடர் அப்படி வச்சுருங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது டைட்டில் வந்து இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் அலைன் வந்து டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சென்டரில் இருக்கட்டும். ஓகேவா? டைட்டில் வந்து சென்டரில் இருக்கட்டும். இதுக்கு கீழே எனக்கு என்ன வரணும், பேராகிராஃப் வரணும். ஸோ லோரம் எப்சன் கொடுத்து சும்மா டம்மியாக 2-3 பேராகிராஃபை கீழே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷனுக்கு இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் நேம் வந்து ஃப்ளக்ஸ் காலம், ஐட்டம் எல்லாமே ஸ்டார்டிங் பொசிஷன்லையும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு எங்கே இருக்கணும், எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். கேப் ஒவ்வொன்றுக்கு இடையில எனக்கு கேப் 4 கேப் இருக்கணும். டைட்டிலுக்கு கீழே மட்டும் எனக்கு கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால என்ன செஞ்சிடலாம், டைட்டிலுக்கு கீழே மட்டும் பேடிங் பாட்டமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிபி வந்து எனக்கு ஒரு 6 இருந்தால் போதும், பேடிங் பாட்டம். அப்போ இதுக்கு கீழே எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ உள்ளே இருக்க இந்த எல்லா பேராகிராஃப் டேக்குக்கும் வந்து காமன் ஸ்டைல்ஸ் தான் எழுதணும். அதனால மல்டி கர்சர் கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஸ்டைல்ஸ் எழுதிடலாம். கிளாஸ் நேம் கொடுத்து இது வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து எனக்கு எப்படி வரும், சென்டரில் வந்துடும். ஓகேவா? இது வந்து எதுக்கு, மொபைல் ஸ்க்ரீனுக்கு. ஒன்ஸ் மீடியம் ஸ்க்ரீனை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு எங்கிட்ட வந்துடணும், டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடணும். இந்த மாதிரி வந்துடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து எனக்கு பேஸ், அப்புறம் டெக்ஸ்ட் நியூட்ரல் 400 இந்த கலரில் தான் எனக்கு எப்பயுமே இருக்கணும். ஓகேவா? 400 ரொம்ப டிம் தெரிஞ்சுன்னா 500 வச்சுக்கோங்க. ஓகேவா? லெட்டர் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே ட்ராக்கிங் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், வைடாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பேராகிராஃப்க்கு கீழேயும் எனக்கு பட்டன் வேணும். ஸோ அதனால என்ன செஞ்சிடலாம்னா, மேலே நம்ம பட்டன் வச்சுருந்தோம் ஞாபகம், அந்த பட்டன் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது எங்கே போட்டுடலாம், இந்த பேராகிராஃப் கீழே தான் எனக்கு பட்டன் வேணும். இது வந்து ஹையர் மீ அப்படின்னு பதிலாக நோ மோர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு இமேஜை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செக்ஷனை கீழே இருக்க இந்த டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. அதனால இந்த டிவிஷன் அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு சென்டரில் இருக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து எப்பயுமே வித் ஃபுல்லாகவும், ஃப்ளக்ஸு, ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டரில் தான் எப்பயுமே இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜை தான் நான் கொண்டு வரணும். ஸோ இமேஜை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கனுக்குள்ள நான் வந்து ஒரு டிவிஷன், ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து விட்த் வந்து இது ஃபுல்லாக இருக்கணும். பட் ஒன்ஸ் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் விட்த் 1/2 அது என்ன அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அதில் 3/4 ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கணும். ஹைட் வந்து ஃபுல் ஹைட்டாக இருக்கணும். ரவுண்டட் வந்து என்ன செஞ்சிடணும், ஃபுல்லாக வேணாம், ரவுண்டட் வந்து மீடியம் டிவைஸாக இருக்கணும். பிஜி வந்து இப்போதைக்கு என்ன செய்ய போகிறேன், ப்ளூ கலரில் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ விட்த் வந்து 3/4 தான் இருக்கும். 3/4 போதும், 3/4 அதிகம் தான். இப்போ இதுவே நீங்கள் மொபைல் டிவைஸ் போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனக்கு ஃபுல் விட்த்தை எடுத்துக்கணும். ஆனால் விட்த்து ஃபுல்லாக வரல, பார்த்தீங்களா? ஏன் வர மாட்டேங்குது? இல்லைனா 3/4 விட்த்து ஃபுல்லுன்னு கொடுக்குறதுக்குள்ள 3/4 கொடுத்தா 1 செகண்ட், இது ஆக்சுவலாக வரணுமே. மேலே இருக்க செக்ஷன் பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. இமேஜுக்கு நம்ம ஹைட்டை குறைச்சே ஆகணும். இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அபவுட் எங்கே போய் உட்காருதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அது இந்த இமேஜ் வந்து என்ன செஞ்சு எப்பயுமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ விட்த்து வந்து எனக்குள்ள நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 260 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் விட்த்து வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் அது. ஆனால் இங்கே இது வந்து ஏன் இந்த டிவிஷன் விட்த்து வரமாட்டேங்குது?
இது ஓகே, இந்த செக்ஷன் ஓகே, இதுதான் அந்த டிவிஷன். இது ஏன் வர மாட்டேங்குது? விட்த் ஹைட் எடுத்துக்க மாட்டேங்குதுப்பா. விட்த் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, 493 பிக்சல்ஸ் விட்த் இருக்குது. பட் அது பக்கத்தில் ஜீரோன்னு காட்டுது பார்த்தீங்களா, ஏன்னா ஹைட் அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஹைட்டு ஃபுல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, விட்த் வந்து எனக்குள்ள அதை என்ன செஞ்சுக்கலாம், விட்த் ஃபுல்லாகவே இருக்கட்டும். விட்த் ஃபுல்லு மீடியம் டிவைஸில் எப்படி இருக்கட்டும். அப்புறம் மொபைல் டிவைசஸில் வந்து என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லுங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், ஹைட்டை வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து நம்மளோட போர்ட்ரேட்டாக இருக்கிறதுனால இது என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒரு 275 பிக்சல்ஸ் வந்து ஹைட் வச்சுக்கலாம். அப்புறம் மீடியம் டிவைசஸில் எவ்வளோ ஹைட் அவைலபிள் அது தேவைப்படுதோ அந்த ஹைட் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது 275 வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. ஏன்னா இங்கே வந்து நம்மளோட போர்ட்ரேட் இமேஜ் தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், விட்த் ஃபுல்லாக இருக்கிறதுனால. இல்லைனா இதுக்கும் விட்த் வந்து 324 3/4 போதும். ஹைட் வந்து என்ன செஞ்சுக்கலாம், 375 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, 500 பிக்சல்ஸ் போதும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன செஞ்சலாம், கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல இமேஜ் நான் கொண்டு வந்து நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இதுக்குள்ளே இந்த ப்ளூ அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ள இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், இமேஜ் அப்படின்னு செஞ்சுக்கலாம்னா, பிக்ஸாபேல இப்போதைக்கு ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், போர்ட்ரேட்டில் ஏதாவது ஒரு இமேஜ். ஆனால் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் என்ன கொண்டு வரணும், உங்களோட அஃபிஷியல் இமேஜஸை தான் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது உங்களோட ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து வரணும். நான் இப்போதைக்கு இந்த பிக்சர் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை காப்பி பண்ணி இமேஜ் அட்ரஸை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் டேக்கில் என்ன செய்ய போகிறேன், அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேமில் அதுக்கு ஸ்டைல்ஸ் எழுதுகிற இடத்துல நான் என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து எப்பயுமே விட்த் வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஹைட் என்ன செய்யணும், எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது அந்த டிவிஷனுக்கு மேலே இது பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதை என்ன செஞ்சுக்கலாம், ரவுண்டட் வந்து மீடியம்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டிவிஷனுக்கு மேலே அது பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. ஸோ இது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லேயர் கொஞ்சம் போல் அந்த இடத்துல தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, இந்த டிவிஷனை வந்து என்ன செஞ்சிட போகிறேன், ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த இமேஜ் என்னால் என்ன செய்ய முடியும், அப்சல்யூட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேயருக்கு மேலே என்னால் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, டாப்லேருந்து எனக்கு ஒரு 5 கீழே இறங்கணும், அதாவது 20 பிக்சல். அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் மூவ் ஆகணும். இந்த வந்துருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆஃப் லேயர் மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ இந்த லேயர் உங்களுக்கு எங்கே வச்சா சூட்டபிளாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சிடலாம்னா, இந்த டிவிஷனுக்கு வந்து பிளர் கொடுத்தா அது இந்த இமேஜையும் அஃபெக்ட் பண்ணுமோ? லெட்ஸ் see. பிளர் மீடியம் கொடுத்தா அது அந்த இதையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, ஒரே ஒரு வழிதான், இதை இப்படியே வச்சிருவோம், இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ள இந்த டிவிஷன் வந்து இந்த லேயருக்கு அப்சல்யூட்டா இருக்கு, அப்படித்தானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதே மாதிரி இன்னொரு டிவிஷன் உள்ள கிரியேட் பண்ணணும். டிவ் கொடுத்து இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே இங்கே இருக்கணும். கிளாஸ் நேம் கொடுத்து விட்த் ஃபுல்லு, ஹைட்டு ஃபுல்லு, ரவுண்டட் வந்து மீடியமு. இந்த கலர் வந்து எனக்கு அங்கே எங்கே இருக்கணும், அந்த டிவிஷனுக்கு இருக்கணும். ஸ்டில் பார்க்க அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதாவது இது பேரண்ட் டிவிஷன், ஒட்டு மொத்த டிவிஷன் இது. அதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன், ப்ளூ கலர் லேயருக்கு ஒரு டிவிஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு இமேஜ், அதை வந்து அப்சல்யூட்டா அதுக்கு மேலே எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, இதுக்கு வந்து பிளர்ன்னு கொடுத்து நான் மீடியம் சொல்லி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் லேயர் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும், பிளர் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா, டைரக்டா பேரண்ட் எலமெண்ட்டுக்கே பேக்ரவுண்ட் கலரும் பிளர்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால எனக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு. பட் இப்போ எனக்கு அந்த இஷ்யூ இல்லை. அதனால என்ன செஞ்சிடலாம்னா, தனியாக ஒரு லேயர் போட்டு நம்ம அதை எழுதியாச்சு. ஸோ அதனால் நமக்கு அதில் எந்த இஷ்யூவும் இப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு அது வந்து இமேஜ் வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ இல்லை பிளர்ரு மட்டும் கொடுத்துருங்க, ரொம்ப ரொம்ப பிளர்ராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிளர்ன்னு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? மீடியம் டிவைஸ் தாண்டும் போது ஹைட்டு இன்னுமே ரொம்ப பெருசாக இருக்குது. அதை என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு 475 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இங்கேயுமே என்ன செஞ்சிடலாம்னா ஒட்டு மொத்தமாக ஹைட் எப்பயுமே 475 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அப்போ மொபைல் டிவைஸ் போகும்போது இந்த மாதிரி இருக்கும், மீடியம் டிவைஸ் போகும்போது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி தான் எப்படி அபவுட் செக்ஷன் நான் முடிச்சேனோ அதே மாதிரி என்ன செய்யணும், ஸ்கில் செக்ஷன் முடிக்கணும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த டைட்டில் அண்ட் கான்டென்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. உள்ள இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்கே போட்டுருங்க, ஸ்கில் செக்ஷனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அபவுட்டுக்கு பதிலாக அபவுட் எங்கே இருக்குது, இது வந்து என்ன செஞ்சிருங்க, ஸ்கில்ஸ்ன்னு மாற்றிடுங்க, ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ நமக்கு இமேஜுக்கு இந்த இது வந்து நமக்கு எப்படி ஷஃபிள் ஆகணும். அப்போ என்ன செஞ்சுன்னா இந்த டிவிஷனை இங்கேருந்து இந்த டிவ் இருக்கா, இந்த டிவை இங்கேருந்து அப்படியே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு இந்த டிவ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே ஷஃபிள் ஆயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த இமேஜுக்கு பதிலாக இப்போ எனக்கு வேற ஒரு இமேஜ் தான் வரணும், ஸ்கில்ஸ் ரிலேட்டடான ஒரு இமேஜ் வரணும். எனக்கு இந்த மாதிரி எனக்கு இமேஜஸ் வரக்கூடாது. அப்போ எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த செக்ஷன் உள்ளே இருக்க அந்த இமேஜஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே நான் என்ன கொண்டு வரணும், அந்த இமேஜை கொண்டு வரணும். ஸோ அப்போ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் வெக்டார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். இந்த இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வெக்டார் இமேஜஸ் நிறைய வரும். ஸோ ஃப்ரீ பிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இது நல்லா இருக்கு, இந்த இமேஜஸ் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெக்டார் இமேஜ் சூஸ் ஆகுது, இப்போ இது கொடுத்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துட்டு ஃப்ரீ டவுன்லோடில் எஸ்விஜி ஃபைல் இல்லைனா ஜேபக் ஃபைல், எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஜேபக் ஃபைலாகவே சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை அப்படியே இழுத்து எங்கே போட்டுடலாம், நம்மளோட இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. அதை அப்படியே ஸ்கில்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? அநேகமாக எனக்கு இது வந்து கலர் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அசெட்ஸில், இமேஜஸில், ஸ்கில்ஸ். ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து எப்பயுமே விட்து ஃபுல்லாக இருக்கணும், ஹைட்டு ஃபுல்லாக இருக்கணும், ஆப்ஜெக்ட் வந்து கவராக இருக்கணும், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ விட்து வந்து என்ன செஞ்சுருங்க, 3/4 பதிலாக விட்து ஃபுல்லுன்னே வச்சுருங்க. எப்பயும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் கலருக்கு எது பிளெண்ட் ஆகுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்க செக்ஷன்ஸ்க்கு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஸ்கில், இப்போ HTML அப்படின்னா ஸ்கில் HTML நான் எவ்வளோ ஸ்ட்ராங், 95%, CSSல 60%, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பர்சன்டேஜ் லெவல் வைஸ் எனக்கு வந்து ஸ்கில் செட்ஸ் அதை காட்டணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்னா டெக்ஸ்ட் சென்டரை வந்து தூக்கி விட்டுரும், அப்போ லெஃப்டில் போயிடும். இது வந்து என்ன செஞ்சிடலாம்னா மை ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கீழே இந்த ஒவ்வொரு பேராகிராஃப் டேக்குக்கு பதிலாக நான் வேற இந்த பட்டன் வரைக்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே தான் நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஸ்கில் கார்டாக நான் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்கில் கார்டு கொண்டு வர போகிறேன், HTMLக்கு, ரெண்டாவது என்னதுக்கு, CSSக்கு, மூணாவது எதுக்கு, JavaScript, அடுத்து ஃப்ரேம்வொர்க்ஸ் போகிறோம் அப்படின்னா React.js, அப்புறம் Tailwind. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்கில் செட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்கில் செட்ஸை ஆல்டர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் உள்ள. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்கில் செட் இது எப்படி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரே செகண்ட் ஸ்க்ரீன் ப்ரஷ். ஸோ இந்த ஸ்கில் செட் எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கணும். ஓகேவா?
இந்த கார்டுக்கு கீழே எனக்கு வந்து இங்கனுக்குள்ள என்ன காட்டணும், எனக்கு வந்து அந்த ஸ்கில் ரேஞ்ச் அது எந்த லெவலுக்கு அந்த ரேஞ்ச் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு காட்டணும். ஓகேவா? இந்த இடத்துல கம்ப்ளீட்டா இப்போதைக்கு அந்த பாக்ஸ் மாதிரி காட்டலாம் அந்த இடத்துல. அப்புறம் எனக்கு வந்து அது என்ன ஸ்கில் நேம், அந்த ஸ்கில்லோட நேம் என்ன, அந்த ஸ்கில்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த நமக்கு ஒவ்வொரு ஸ்கில்ஸ்க்கும் நம்ம டிசைன் பண்ண போகிற அந்த ஸ்கில் கார்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் அவுட் சைட் லேயராக கொண்டு வரணும். எத்தனை டிவிஷன் தேவைப்படுது எனக்கு? வெளியில் ஒரு டிவிஷன், அதுக்குள்ள 2 செக்ஷன், கீழே அது கீழே இன்னொரு செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது எப்படி லே அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரை நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செஞ்சிடலாம், டிவ். ஸோ இதுக்கு என்ன செஞ்சேன், கிளாஸ் விட்த் ஃபுல்லு, ஹைட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 பிக்சல்ஸ் ஹைட் எப்பயுமே இருந்தால் போதும். பேடிங் எல்லா கார்னர்லேயும் ஒன்று போல் இல்லை அப்படின்னா பேடிங் இது கூட இப்போதைக்கு நம்ம பேடிங் இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன செஞ்சிடலாம்னா அப்புறம் ஷேடோ வந்து எனக்கு மீடியமாக இருக்கணும், ரவுண்டட் வந்து எனக்கு மீடியமாக இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹைட் 20 உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா 16 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து இருக்க எல்லாமே எனக்கு என்ன இருக்கணும், ஃப்ளக்ஸ் காலம் டைரக்ஷனில் இருக்கணும். ஐட்டம் வந்து எனக்கு எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்னொரு டிவிஷன், அந்த டிவ் வந்து கான்டென்ட் டிவ்வுக்கு, இன்னொரு டிவ் வந்து அந்த ப்ராக்ரஸ் டிவிஷனுக்கு. ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து இதுக்கு வந்து ஹைட் வந்து 2 கொடுத்துக்கலாம், H2 H2. அப்புறம் வந்து விட்த் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கணும். பிஜி வந்து கிரே கலரில் இருக்கணும், எனக்கு கிரே 200 இல்லை 300 கிரே கலரில். இந்த இருக்கா, இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதுக்கு வெளியில் எனக்கு இந்த டிவிஷனுக்கு வெளியில் எனக்கு எதுவுமே வரக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடணும், ஓவர்ஃப்ளோ வந்து எனக்கு என்ன ஆயிடணும், ஹிடன் ஆயிடணும். இந்த மாதிரி இருக்கும். பட் இது எனக்கு எங்கே இருக்கணும், எனக்கு இந்த பர்டிகுலர் டிவிஷன் வந்து எனக்கு எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஸோ மார்ஜின் டாப் ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிடும், கீழே போயிடும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கும். ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது, அதனால என்ன செஞ்சிடலாம், 1ன்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே HTML-க்கு நான் வந்து என்ன செய்யணும், ஒரு இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் இதுக்குள்ளே இன்னொரு டிவ்வை கிரியேட் பண்ணி, இந்த டிவ் வந்து எனக்கு இப்போ HTML ஒரு 90% தெரியும் அப்படின்னா என்ன செஞ்சிருவேன், 90%. ஹைட்டு ஃபுல்லாக இருக்கணும். பிஜி வந்து எனக்கு ஸ்கை ஒரு 500 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ HTML எனக்கு 90% தெரியும் அப்படின்னா HTML 90% கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஸ்கில் லெவல் எனக்கு எப்படி இருக்கும், 90% அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள காட்டலாம் நம்ம. ஓகே? ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் நேம் ஃப்ளக்ஸு, ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை வந்து பிட்வீன் கொடுத்துருங்க. பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு வந்து ஒரு 4. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும், ஒரு பேராகிராஃபில் எனக்கு அது HTML, ரெண்டாவது இன்னொரு பேராகிராஃபில் எத்தனை பர்சன்டேஜ், 90% அப்படிங்கிற மாதிரி. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கா, வந்துருச்சா? ஸோ இப்போ இது வந்து ஹைட்டு எவ்வளோ ரிமைனிங் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை கம்ப்ளீட்டாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வந்துடும், கண்டென்ட் நமக்கு சென்டரில் வந்துடும். ஓகே? விட்த்து அதே மாதிரி ஃபுல்லுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 90% எங்கே போயிடும், அந்த கார்னருக்கு ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த பேராகிராஃபுக்கு என்ன செஞ்சலாம், கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் எக்ஸலில் வச்சுக்கலாம். எக்ஸல் ஃபாண்ட் வந்து எனக்கு என்ன இருக்கணும், போல்டாக இருக்கணும். டெக்ஸ்ட் நியூட்ரலில் வந்து எனக்கு 600 கலராக இருக்கணும். ட்ராக்கிங் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் வைடாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதே ஸ்டைல் தான் அப்படியே காப்பி பண்ணி எங்கே போட்டுருங்க, கீழே இந்த பாஸ்ட். ஆனால் சைஸ் வந்து எக்ஸலுக்கு பதிலாக எல்ஜி இந்த மாதிரி இருக்கும். பிஜி டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு நான் மேலே என்ன கலர், அந்த பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் நான் வச்சிருக்கேனோ அந்த கலர்லேயே அந்த பர்சன்டேஜ் லெவலையும் கொடுத்துருங்க. முடிஞ்சா HTML. ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டிவிஷன் அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி CSSக்கு, ஜாவாஸ்கிரிப்ட்க்கு, ரியாக்ட் ஜேஎஸ்க்கு, அப்புறம் டெய்ல்விண்ட் CSSக்கு எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு கேப் வேணும் அப்படின்னா கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம், இப்போ கலரை மாற்றிட்டோன்னா என்ன பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ கலருக்கு இங்கே ஸ்கை, இதுக்கு வந்து HTML-க்கு வந்து ரெட்டில் வச்சிடலாம். இப்படி இருக்கும். HTML-க்கு வந்து தப்பாக மாற்றிட்டேனா, HTML மேலே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரெட்டில் வச்சிடலாம். ரெட்டு
சிஎஸ்எஸ்க்கு வந்து அப்படியே ப்ளூவில் இருக்கட்டும். சிஎஸ்எஸ் அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் தானே, ஜேஎஸ்க்கு வந்து எல்லோவில் மாற்றணும். ஸோ ஜாவா ஜேஎஸ்ன்னு போட்டு இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், எல்லோ. ஓகேவா? அதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ்க்கு ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்க்கு வந்து ஆரஞ்சில் போட்டுரும். ஆரஞ்சு இல்லை, பர்பிளில் வச்சிடலாம். இப்படி இருக்கட்டும். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஸ்கை கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ப்ளூவில் வச்சுக்கிறேன். ப்ளூ. ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ அடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்து பர்சன்டேஜ் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டா தான் பார்க்காத அழகாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்எஸ்ல வந்து 90% பதிலாக என்ன செஞ்சிடலாம், அதை வந்து ஒரு 75%. அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுருங்க, 75. ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நான் வந்து ஒரு 86 வச்சுக்கிறேன். ரியாக்ட் ஜேஎஸ்ல அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம், ஒரு 94% வச்சுக்கலாம். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஒரு 95%. ஸோ அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ முன்ன பின்ன அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகேவா? ஆல் ரைட். ஓகே. ஸோ இது வந்து இப்போ எல்லா உள்ள இருக்க எல்லா இந்த செக்ஷனுக்கு இது வந்து என்ன செஞ்சிடலாம், இதுக்குள்ள தான் இருக்கு, இந்த டிவிஷனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ கேப் வந்து இந்த செக்ஷனுக்கு 4க்கு பதில் என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறையா தெரியுது. 8. ஓகே, 8 போதுமானது. இல்லை 6. ஓகே, 6 போதுமானது. 6 நீட்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு புஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்கில்ஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நான் என்னென்ன பண்ண, அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் எனக்குள்ள டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, அதே மாதிரி தான் டைட்டிலில் மேலே நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி டைட்டில் செக்ஷனை மட்டும் அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணி, இந்த டைட்டில் செக்ஷன் அப்படிங்கிறது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து கான்டென்ட் செக்ஷன், எனக்கு தான் நம்ம மெயின் கான்டென்ட். ஸோ கான்டென்ட் வந்து எனக்கு கண்டென்ட் வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு இந்த மாதிரி லே அவுட்டாக தெரியணும். ப்ராஜெக்ட் நம்பர் 1, ப்ராஜெக்ட் நம்பர் 2 அண்ட் ப்ராஜெக்ட் நம்பர் 3. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ராஜெக்ட் நம்பர் 4, 5, 6 இந்த மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நான் உள்ள ஃபியூச்சரில் ஆட் பண்ண போகிறனோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி. ஸோ அதுக்கு டிவிஷன் ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் வந்து விட்த் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு என்னவா இருக்கணும், கிரிட்டாக இருக்கணும். மொபைல் டிவைஸில் இருக்கும்போது எனக்கு கிரிட் எத்தனை காலமாக இருக்கணும், 2 காலமாக இருக்கணும். மீடியம் டிவைஸ் தாண்டினதுக்கப்புறம் கிரிட் வந்து எனக்கு எத்தனை காலமாக மாறிடணும், 4 காலமாக மாறிடணும். லார்ஜ் டிவைஸ், அதாவது அந்த 1024 பிக்சல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டும் போது எனக்கு கிரிட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், காலம் வந்து 6 காலம்ஸ்க்காக மாறிடணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா 3, 4ன்னு வச்சுக்கோங்க. 3, 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லே அவுட்டு நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பார்த்துக்கணும். அப்புறம் கிரிட் ஃப்ளோ, ஆட்டோ ரோ, ஓகே அது தேவையில்லை, வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு கிளாஸ் நேம் வந்து எனக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், விட்த் வந்து ஃபுல்லாக இருக்கணும். மேலே அது ஒவ்வொன்றுக்கும் கேப் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், ஒரு 4 கேப் இருக்கணும். விட்த் ஃபுல்லாக இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு வந்து 64 வந்து எவ்வளோ இருக்குது, கூட இருக்குது 52. ஓகே, ஹைட் வந்து எனக்கு 208 பிக்சல்ஸ், ரவுண்டட் மீடியம். அப்புறம் பிஜி வந்து எனக்கு கிரே 100 இந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்கா, இப்படி இருக்கா?
ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவைக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த செக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு 6 செக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷஃபிள் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன இருக்கணும், மார்ஜின் டாப்லேருந்து எனக்கு ஒரு 12 புஷ் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எத்தனை 4, ஆனால் மீடியம் டிவைசஸில் 3 காலம் தானே கொடுத்துருக்கேன். லார்ஜ் டிவைஸ் வந்துருச்சோ? ஓகே, இப்படி தான் இருக்கும் மீடியம் டிவைசஸில். அதாவது 1024 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு இது எக்ஸல் டிவைஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் 4 காலம் மாறணும்னா அதுக்கு எக்ஸல்னு கொடுத்துருங்க. 1024 பிக்சல்ஸ் இந்த இடத்துல இது எக்ஸல் சைஸு, இந்த இப்போ இருக்கிறது. ஓகேவா? அந்த சைஸுக்கு அது மாறவும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிக்கிடும், 4 இந்த மாதிரி தான் எக்ஸல் சைஸ். இந்த மாதிரி எக்ஸல் சைஸில் இருக்கும்போது அது 4 மாறிக்கிடும். மீடியம் 1024 பிக்சல்ஸ்குள்ளே வரும்போது எத்தனை மாறிக்கிடும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 3 காலம்ஸாக மாறிக்கிடும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கனுக்குள்ள இன்னொன்று காலமாக போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இதான் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கனுக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உள்ள ஒரு இமேஜ் செக்ஷன் கொண்டு வரணும். அந்த இமேஜ் செக்ஷன் எதுக்குள்ளே இருக்கணும், ஆங்கர். அந்த ஆங்கருக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த இமேஜ் செக்ஷன் இருக்கணும். ஏன்னா அதை கிளிக் பண்ண எந்த கிட்ஹப் ப்ரொஃபைலுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எனக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன செக்ஷன், இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு யூஐ டிசைன்ஸ்ன்னு அடித்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இமேஜ் யூஐ டிசைன்ஸில் இப்போ உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் டிசைனை இப்போ நம்ம லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு லிங்க்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு இமேஜுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து இதுக்கு வந்து கிளாஸ் நேம் இருக்கணும். இது வந்து எப்பயுமே விட்த்து ஃபுல்லாக இருக்கணும், ஹைட்டு ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இதுவும் விட்த்து ஃபுல்லு, ஹைட்டு ஃபுல்லு. ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கணும், கவராக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது ரவுண்டட் மீடியம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துட்டோம்னா என்னடாது இங்கே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே கிளிக் பண்ண உடனே எனக்கு மேலே என்ன வந்துருச்சு, ஹேஷ்னு வந்துருச்சா? ஸோ ஹேஷ்னு வருதுல, அது ரீசன் என்னன்னா இப்போ நான் இதுக்கு வெறுமனே ஹேஷ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இது இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பேஜுக்கு அது போகணும், இல்லை அந்த கிட்டப் யூஆர்எல் போகணும்னா அந்த கிட்டப்போட யூஆர்எல் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி நான் இப்போ ஒவ்வொரு டிசைனையும் நான் சூஸ் பண்ணி இங்கே கொடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது என்ன செஞ்சிடலாம், இதே மாதிரி எல்லா இதுக்குள்ளேயும் இருக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்ஸ், என்னாச்சு? இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு மல்டி கர்சர் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளேயும் கரெக்டாக காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாவம். இந்த டிவிஷன் இதை தான் நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணியாச்சு. அது 1 by 1 பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் போல. இல்லை இப்போ பாதி தான் காப்பியாக இருந்தது. இப்போ ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அந்த ஒவ்வொரு இமேஜஸ்க்குரிய அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அந்த டைம் எடுத்து நீங்களே இது வந்து நம்ம இன்னொருத்தரோட ப்ராஜெக்டை போடுறோம். ஸோ அங்கே வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ராஜெக்டோட இமேஜஸ் கொடுத்து உங்களோட ஒரிஜினல் இமேஜஸ்க்குரிய அந்த கிட்டப் லிங்க் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது கவனமாக பப்ளிஷ் பண்ணணும். அடுத்தவங்களோட அதாவது ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் இல்லாமல் நீங்கள் இன்னொரு இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காப்பிரைட்டில் கிளைம் ஆயிரும்ப்பா. ஸோ நீங்கள் அதெல்லாம் கவனமாக யூஸ் பண்ணணும். அப்புறம்
அந்த இமேஜோட ஓனர் என்ன கிளைம் பண்ணுறோனோ அதை நம்ம பிறகு ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம சைட் கமர்ஷியல் சைட்டாக இருக்கிற இல்லாத ஒரு பட்சத்து வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வந்து கமர்ஷியல் சைட், அதுலேருந்து நான் ரெவன்யூ எடுக்கிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அவன் கிளைம் பண்ணுவான் எல்லாத்துக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸுங்கிறத பதில் என்ன செஞ்சுக்கணும், அதை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மொபைல் ஸ்க்ரீனுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது செக்ஷனுக்கு ஹைட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். செக்ஷனுக்கு ஹைட்டை வந்து என்ன செஞ்சிடலாம்னா ஆட்டோன்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த உட்காந்துச்சுல பர்ஃபெக்டா. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஹைட் வந்து அந்த இமேஜஸ் இருந்தால் இப்போலாம் போகல பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள பர்ஃபெக்டாக அடுத்தடுத்து வந்து உட்காந்துரும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த செக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபிக்ஸட் ஹைட்டில் இருந்தனால பின்னாடி இஷ்யூஸ் இருக்கும். அதனால் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் ஹைட்டை தூக்கி விட்டுருங்க. இப்போ அபவுட்னா பர்ஃபெக்டாக அபவுட்டு, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, ஹோமு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து கான்டாக்ட் செக்ஷன். ஸோ கான்டாக்ட் செக்ஷனில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைட்டில் வந்து அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ என்ன செஞ்சிடலாம், இந்த டைட்டில் செக்ஷனை எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி டைட்டில் செக்ஷனை காப்பி பண்ணி இருங்க. இதை மினிமைஸ் பண்ணிடும், இல்லைன்னா நிறைய வளவலன்னு போய்கிட்டே தான் இருக்கும். அபவுட் செக்ஷனு, ஹோம் செக்ஷனு, ஹெட்டரு முடிச்சதெல்லாம் மினிமைஸ் பண்ணிடுங்க, இதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ கான்டாக்ட்குள்ள டைட்டில் செக்ஷனை கொண்டு வந்துருங்க. ஸோ அதை வந்து என்ன செஞ்சிடலாம், கான்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே இந்த இடத்துல இந்த செக்ஷனுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு டிவிஷன் கிளாஸ் நேம் கொடுத்து ஃபஸ்ட்டு மார்ஜின் டாப் வந்து எனக்கு 12 இருக்கணும். அப்புறம் இது வந்து விட்து ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளக்ஸ் காலம் டைரக்ஷனில் இருக்கணும். ஐட்டம் வந்து சென்டரில் இருக்கணும். ஜஸ்டிஃபை எனக்கு என்னவா இருக்கணும், சென்டரில் இருக்கணும். அண்ட் தென் உள்ள இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எலமெண்ட்ஸோட கேப் வந்து 6 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொண்டு வர போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபுல் நேம், அவங்க யார் நம்மளை சர்ச் பண்றாங்களோ அவங்களோட ஃபுல் நேம். ஸோ அப்போ டைப் வந்து டெக்ஸ்டா தான் இருக்கணும். ஐடி வந்து என்ன வச்சுக்கலாம், ஃபுல் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியும், எனக்கு இங்கனுக்குள்ள ஒரு இன்புட் பாக்ஸ் எனக்கு இங்கனுக்குள்ள இருக்கும், இந்த இருக்கா. ஸோ இந்த இன்புட் பாக்ஸுக்கு வந்து நான் இப்போ ஸ்டைல்ஸ் எழுதணும். ஸோ அப்போ கிளாஸ் நேம் கொடுத்து இது வந்து மொபைல் டிவைஸில் ஃபுல்லாக இருக்கணும். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கணும், எப்பயுமே எனக்கு வந்து ஒரு 64 ரொம்ப கம்மியாக இருக்கும், 96 384 பிக்சல்ஸ் இருக்கணும். பார்டர் எனக்கு வேண்டும். அண்ட் தென் px வந்து எனக்கு 4 ஆகும், py வந்து 3 ஆகும், ரவுண்டட் வந்து மீடியம் ஆகும். பார்டரோட கலர் வந்து கிரே கலர்ல இருக்கணும், பார்டர் கிரே 400 இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ மொபைல் டிவைஸ் போகும்போது அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். பட் மீடியம் டிவைசஸ்ல எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி சென்டர்ல இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிடலாம், எப்படி இங்கே இன்புட் ஃபுல் நேம் வச்சோமோ அதே மாதிரி என்ன வேணும் எனக்கு, டைப் வந்து இமெயில், இமெயில் சேவ் பண்ணிக்கோங்க, இமெயில் வந்துடும். இதுக்கு கீழே இப்போ எனக்கு என்ன வரணும், டெக்ஸ்ட் ஏரியா வரணும். ஐடி வந்து என்ன செஞ்சுக்கலாம், மெசேஜ், அவங்க என்ன மெசேஜ் டைப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜ். காலம்ஸ் வந்து எனக்கு சிங்கிள் காலமாக தான் இருக்கணும். ரோ வந்து 10 ரோஸாக இருந்துட்டு போட்டோம். இது அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸ் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா தெரியும். அப்புறம் இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டரில் நமக்கு பிளேஸ் ஹோல்டர் வேணும். பிளேஸ் ஹோல்டரில் என்ன செஞ்சிடலாம், மெசேஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ மெசேஜ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபோக்கஸ் ஆகும்போது செய்யும்போது இந்த உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வருதுல்ல, இது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை தூக்கி விட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, அவுட்லைன் நன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ மேலே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹெடர்லையா எங்கே பட்டன் வச்சுருந்தோம், ஹோம் செக்ஷனில் தானே, அந்த பட்டன் அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதே ஸ்டைல்ஸ் தான். பட்டன் ஒன்ஸ் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டன் தான் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேற எங்கேயும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல.
ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்டன். மொபைல் டிவைசஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? மீடியம் டிவைசஸில் இருக்கும்போது அது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை வந்து பட்டன் ஏதாவது ஒரு கார்னருக்கு நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு டிவிஷனுக்குள்ள போட்டு அந்த டிவிஷனுக்கு ஃப்ளக்ஸ் எண்டு இல்லை ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எண்டு, இது ஒன்று ஸ்டார்டிங் பொசிஷன் இல்லை அப்படின்னா எண்டிங் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன வரணும்? ஃபூட்டர். ஸோ ஃபூட்டருக்கு அதே மாதிரி ஃபூட்டர்னு ஒரு டேகை போட்டு கிளாஸ் நேம் வந்து என்ன செஞ்சிடலாம்? விட்த் ஃபுல்லுன்னு போட்டு விட்த் ஃபுல்லு. ஹைட்டு வந்து எனக்கு ஒரு 300 பிக்சல்ஸ் ஹைட்டு. பிஜி வந்து நான் என்ன செஞ்சுக்க போகிறேன்? ஒரு கிரே கலரில் இப்போதைக்கு நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கும் ஃபூட்டர். ஓகேவா? ஸோ ஃபூட்டர் உங்களுக்கு வேணும் இப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை வந்து எனக்கு பிஜி கிரேடியன்ட் கலரில் எனக்கு வேணும், கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டு பாட்டம், கிரேடியன்ட் டு பாட்டம் கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் கலர் மட்டும் கொடுக்காம டு கிரே கலர் வந்து 600 இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் கலர் கொடுத்தே ஆகணும். அப்போ ஸ்டார்டிங் வந்து டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 12 கொடுத்துருங்க. ஸ்பேஸ் எந்த லெவலுக்கு நீங்க அந்த கான்டாக்ட் கீழே நீங்க இது பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து புஷ் ஆயிடும் கீழே. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளக்ஸ், ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இதுக்குள்ள வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டிவ் கிளாஸ் நேம் வந்து மொபைல் டிவைஸ்க்கு வந்து விட்த் ஃபுல்லாக இருக்கணும். மீடியம் டிவைசஸ்க்கு வந்து விட்த் என்னவா மாறிடணும்? ஆட்டோமேட்டிக்காக மாறிடணும். உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ளக்ஸாகவும் ஃப்ளக்ஸ் காலமாகவும் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டரில் இருக்கணும். கேப் வந்து எனக்கு ஒரு 4 இருக்கணும். இங்கே எனக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ண போகிறது என்னது? உங்களோட நேம். சேவ் பண்ணிக்கோங்க. நேம் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து 3XL போட்டுருங்க. அப்புறம் ஃபாண்ட் வந்து என்னவா இருக்கணும்? அஃப்கோர்ஸ் கம்பல்சரி போல்டாக இருக்கணும். ட்ராக்கிங் வந்து என்னவா இருக்கணும்? ஒயிட்டராக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிரே வந்து ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 300 செட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு 400 செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ என்ன செஞ்சிடலாம்? நான் மேலே ஹோம் செக்ஷனுக்கு சோஷியல் மீடியா ஐக்கான் போட்டிருந்தேன்னா இந்த இருக்கா, இதான் அந்த சோஷியல் மீடியா ஐக்கானு. அந்த செக்ஷனை அப்படியே காப்பி பண்ணி எங்கே போட்டுடலாம்? கீழே ஹோம் செக்ஷனில் அந்த ஃபூட்டரில் உங்களோட பேராகிராஃப் டேக் கீழே அப்படியே போட்டுருங்க. இப்படி இருக்கும். மொபைல் டிவைசஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஷஃபிள் ஆகிடும். இல்லை கலரிங்கில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் காட்டணும் அப்படின்னா கலரிங்கை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கலரிங்கில் மட்டும் அட்ஜஸ்ட், ஃபூட்டரோட கலரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்கைன்னு வச்சா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கலரிங்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி கலரிங் வேணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஹெடர் வந்து இதுக்கு மேலே இல்லை. ஹெடர் வந்து எங்கே இருக்குது? இப்போ கம்ப்ளீட்டாக பின்னாடி இருக்கு. அப்போ ஹெடர் எப்பயுமே எனக்கு எங்கே இருக்கணும்? டாப் ஆஃப் தி லேயரில் இருக்கணும். நான் சி இண்டெக்ஸ் அதுக்கு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை கொடுக்கல. அப்போ என்ன செஞ்சேன்? இல்லை ஜி வந்து அதாவது அந்த லேயர் எல்லா லேயருக்கு மேலே எப்பயுமே என்ன இருக்கணும்? ஹெடர் இருக்கணும். ஸோ Z15 கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா லேயருக்கு மேலேயும் எப்பயுமே என்ன இருக்கணும்? என்னோட ஹெடர் இருக்கும். ஓகேவா? அப்போ ஹெடர் நான் எப்போ உள்ளே கொண்டு வந்தாலும் எனக்கு என்ன இருக்கும்? என்னோட ஹெடர் இருக்கும். இப்போ இந்த நேவ் பார்த்தீங்களா, பின்னாடி பிளர் இருக்கு, பிளர்னஸ் இல்லை இந்த நேவுக்கு, மொபைல் நேவுக்கு. அப்போ பேக் ட்ராப் பிளர்ன்னு கொடுத்துருந்தேன். கலரை வந்து அப்போ என்ன செஞ்சிடலாம்? 40 வச்சுக்கலாம். பின்னாடி பிளர் ஆக மாட்டேங்குது, பின்னாடி விழுதுறது.
நேரம் இதுக்கு பின்னாடி இந்த இந்த டிவிஷனுக்கு பின்னாடி விழுகிற அந்த இது வந்து பிளர் ஆகணும், ஆனால் பிளர் ஆக மாட்டேங்குது. இந்த இருக்கு பேக் ட்ராப் பிளர், ஆனால் பிளர் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன செஞ்சிடலாம்னா கலரை கூட்டிக்கலாம். 80% வச்சுட்டு இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம்னா ஒயிட்டை மாற்றிக்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் ஹோமுக்கு நமக்கு உள்ளே மூவ் ஆகும். ஸோ அப்போ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை மறுபடியும் நான் இது பண்ணி விட்டுறணும். இந்த மெனு எனக்கு ரிமூவ் ஆகணும். இங்கே கிளிக் ஆனால் தான் எனக்கு போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உள்ளே இருக்க இந்த இதுக்கும் நீ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் லிசனர் ஈவெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஒவ்வொரு எல்ஐ டேக் இருந்தா இருக்கா, இதான அந்த எல்ஐ டேக்கு. இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு எல்ஐ டேக்குக்குமே நான் என்ன செய்யணும், அந்த லிசனர் ஈவெண்ட் எழுதி இதை நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அதை அப்படி வச்சிடலாம். பட் ஒரிஜினலாக நீங்கள் எழுதும் போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொத்த எல்ஐ டேக்கையும் உள்ள ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொரு எல்ஐ டேக்குக்குமே நீ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா இந்த நேவ் இதான அந்த மொபைல் நேவு. இந்த மொபைல் நேவுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு, யூஎல். அந்த யூஎல்குள்ள நமக்கு என்ன இருக்கு, எல்ஐ டேக் இருக்கு. ஸோ அப்போ ஸ்கிரிப்ட்ஸில் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அதை ஸ்கிரிப்ட்ஸில் இந்த இருக்கா மொபைல் நேவ்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணியிருக்கோமா. அப்போது அந்த யூஎல்குள்ள இருக்க எல்லா எல்ஐ டேக்கையுமே நான் செலக்ட் பண்ணணும். அப்படி தானே? அப்போ நான் என்ன செய்யணும்னா எனக்குள்ள கான்ஸ்ட் லிஸ்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு லிஸ்ட் டேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் query selector all அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த எல்ஐ டேக்கு இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். query selector all அப்படிங்கிறது வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த மொபைல் இந்த நேவ் இருக்குது. ஸோ அந்த மொபைல் நேவில் இருந்து தான் நான் என்ன செய்யணும், query selector all யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த மொபைல் நேவுங்கிற டிவிஷனை உள்ள நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன். அது எதில் இருக்குது, எனக்கு இந்த நேமில் இருக்குது. ஸோ அந்த நேம்குள்ளே இருக்கிற query selector all அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? query selector all அப்படிங்கிறதுக்குன்னா ஒரே மாதிரி இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன். அது எப்படி கெட் எலமெண்ட் பை ஐடி உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன யூசேஜ் கொடுக்கும், ஒரு டாக்குமெண்ட் எலமெண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ஐடியில் இருக்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி query selector all அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. query selector எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு சிங்கிள் கிளாஸ் இல்லை ஒரு HTML எலமெண்ட் இல்லை ஒரு HTML எலமெண்ட் பை யூஸிங் அதோட ஐடி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா CSS கிளாஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா டேரெக்டாக HTML நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இந்த இதில் மூணில் எது வேணாலும் யூஸ் பண்ணி என்னால் எது மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும், query selector அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதிலே query selector all அப்படின்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த மொபைல் நேவுங்கிறது எனக்கு இந்த பர்டிகுலர் நேவிகேஷன், அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு UL டேக், அதுக்குள்ளே எனக்கு லிஸ்ட் ஆஃப் LI டேக்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா அதுக்குள்ளே இருக்க அந்த UL டேக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஆஃப் LI டேக்ஸை நான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கன்சோல் எலமெண்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போயிட்டு இங்கே கன்சோல் போயிட்டு இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கன்சோல் டாட் லாக்னு கொடுத்து லிஸ்ட் டேக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இந்த வருதா, லிஸ்ட் ஆஃப் LI டேக்ஸ் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் LI டேக், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், எனக்கு எல்லா LI டேக்குமே எனக்கு வந்துருச்சு இப்போ எனக்குள்ள. இப்போ இதில் இருக்கிற இந்த LI டேக்ஸுக்கு நான் என்ன செய்யணும், லிசனர் ஈவெண்ட்ஸ் நான் எழுதணும். அப்போது லிஸ்ட் டேக் டாட் ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி உள்ள இருந்து ஒவ்வொரு டேக்காக நான் ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கணும். ஒவ்வொரு டேக்குக்கும் இப்போ நான் என்ன செய்யணும், ஆட் லிசனர் ஈவெண்ட் கொடுத்து என்ன ஈவெண்ட் எழுத போகிறோம், கிளிக் ஈவெண்ட்டு. எப்போல்லாம் அதை கிளிக் பண்ணுறோம் நான் என்ன செய்யணும்,
அந்த டேகை நான் உள்ளே பாஸ் பண்ணணும், எந்த டேகை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. ஓகேவா? இல்லைனா அந்த பர்டிகுலர் இங்கே நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த டேக்கோட சேர்த்து இண்டெக்ஸ் நம்பரையும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. அந்த இண்டெக்ஸை உள்ளே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு console.logனு கொடுத்து இப்போ அந்த இண்டெக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன்னா என்னோட இண்டெக்ஸ் நம்பர் எத்தனைவா இருக்கும்? 0. செகண்ட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணால் என்னோட இண்டெக்ஸ் நம்பர் எத்தனைவா இருக்கும்? 1. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது? அந்த ஈவெண்ட் காட்டுதா? ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு அது எங்கே போகுது? ஆக்சுவலாக நான் ப்ராஜெக்ட்ஸ்னு கிளிக் பண்ண எனக்கு எங்கே வந்துருச்சு? ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே எனக்கு இங்கே எனக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஈவெண்ட்டை வச்சு இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? இங்கே நான் என்ன பண்ணணும், இது அப்படியே இங்கே போட்டுறணும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நான் ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணேன்னா ப்ராஜெக்ட்ஸ்க்கு போயிடும். அதே சமயம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த மெனுவும் எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ ஹோமுக்கு வந்தேன் அப்படின்னா ஹோமுக்கு நேவிகேட் ஆயிரும், எனக்கு அந்த மெனு எங்கே போயிடும்? ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு உள்ளே இருக்க ஒவ்வொரு மெனுஸ் கிளிக் பண்ணும்போதும் எனக்கு அது ரிமூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இப்போ எல்லா லேஅவுட்டுமே முடிஞ்சிருச்சு அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். ஓகேவா? இந்த சைட் வந்து என்னது இப்போது இது கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கிட்டுக்கு புஷ் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு சேஞ்சஸ் கொடுத்துட்டு கெட் அதில் வந்து என்ன செஞ்சிடலாம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு இதை என்ன செஞ்சிருங்க, அப்படியே கிட்டுக்கு புஷ் பண்ணிடுங்க. ஸோ கிட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓகேவா நான் என்ன செய்யணும், இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபைல் இருக்கா அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன்னா செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ நோட் மாடியூல்ஸ் என்ன ஆயிரும், எனக்கு இக்னோர் ஆயிரும். ஸோ இப்போ இதில் கிட்ஹப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா கெட் கொடுத்துட்டு கிட்ஹப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ தான் அந்த போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த இடத்துல ரீட்மி ஃபைலே இல்லாமல் இருக்கா கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ கிட்ஹப்பில் உங்களோட ரீட்மி அந்த ஃபோல்டரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கெட் ஃபார்மேட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெட் ஃபார்மேட்டிங் இந்த இருக்கா, பேசிக் ரைட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் சின்டாக்ஸ்ன்னு இருக்கும் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில். எப்படி உங்களோட ரீட்மி ஃபைலில் நீங்கள் அது வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதில் எப்படி ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணுறது, அதில் எப்படி அந்த இமேஜஸ் உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரி எப்படி இமேஜஸை கொண்டு வந்து வைக்கிறது, அப்புறம் உள்ளே வந்து எப்படி கோடிங்கை கொண்டு வந்து எப்படி நான் உள்ளே செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டிங்கு, அந்த ப்ராஜெக்டில் அதோட இமேஜ், அந்த லேஅவுட், இப்போ இந்த இமேஜ் இந்த இருக்கா, இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ், இந்த இமேஜ் நான் அங்கே டிஸ்பிளே பண்ணணும், இனிஷியலாக நாங்கள் டிஸ்பிளே பண்ணணும் இந்த இமேஜை. ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போது இங்கே வந்து இந்த கிட்ஹப் ஃபார்மேட்டிங்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரூட் ஃபோல்டரில் நியூ ஃபைல் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபைல், readme.md அப்படின்னு சொல்லி. ஓகேவா? readme.md ஃபைல் நேம் எப்பயுமே அந்த ஃபைல் எப்பயுமே எப்படி முடியணும், எம்டி ஃபார்மேட்டில் தான். இங்கே செக் பண்ணிங்க அப்படின்னாலும் அவன் உங்களுக்கு என்ன நேமில் க்ரியேட் பண்ணுவான், ஆட் readme ஃபைல்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஃபைல் வந்து .mdங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ readme.md. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வந்து அதோட டைட்டில் வரணும். ஸோ டைட்டிலுக்கு ஹெட்டிங் டேக்ஸ் அந்த இருக்கா, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு கொடுத்துருப்பான். எனக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஹெட்டிங் வேணும். ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கலாம், இதை காப்பி பண்ணி எனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் போர்ட்ஃபோலியோ. இது ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் கிடையாது, யூஐ டெவலப்மெண்ட் போட்டுக்கோங்க. யூஐ ஆஃப் மை ஓன் வெப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட டைட்டில். கீழே வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோட்டிங் டெக்ஸ்ட் வரணும். இந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக அந்த கோட் எனக்குள்ளே கொடுத்துட்டு எனக்கு வந்து என்ன இருக்கணும், ப்ராஜெக்ட் developed by HTML5, CSS3, JavaScript, Node.js, Tailwind, CSS. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் கோட். இதுக்கு கீழே நான் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணோம், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ்லாம் வரணும்ல. அதுக்கு என்ன செஞ்சீங்க, இந்த இருக்க கமெண்ட்ஸு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே போட்டுட்டு சம் பேசிக் ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷன்
கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன போட்டோம், npm init இல்லை யான் போட்டோமா. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், யானை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ npm install -g யான். அப்புறம் என்ன செஞ்சோம், யான் init. அடுத்து என்ன செஞ்சோம், யான் இன்ஸ்டால் யான் add tailwind css. அப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ண கமாண்ட் என்னது, யான் வாட்ச். இதுதான் நம்ம யூஸ் பண்ண உள்ள அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு கீழே நான் என்ன செஞ்சிடணும், என்னோட அந்த ப்ராஜெக்டோட இமேஜை கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ இமேஜ் எப்படி கொண்டு வரணும்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இல்லைன்னா எனக்கு என்ன டெக்ஸ்ட் வரணும், இமேஜ் இருந்தால் அந்த இமேஜோட லொக்கேஷன் எனக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நாட் அந்த இமேஜ் இல்லாத பட்சத்துக்கு மை போர்ட்ஃபோலியோ UI டிசைன். இப்போ என்கிட்ட அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும், அந்த இமேஜோட லொக்கேஷனை இங்கே கொடுக்கணும். ஸோ என்கிட்ட அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக இதுதான் அந்த இமேஜ். ஸோ இதுக்கு என்ன செஞ்சேன்னா, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ XD ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த இமேஜ் தான் வெளியில் வரணும். இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜை வெளியில் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் செலக்டட் கொடுத்துட்டு என்னோட லொக்கேஷன்லேயே இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு போர்ட்ஃபோலியோவில் இந்த ரூட் டைரக்டரியிலே நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லி snap.png நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் வெளியில். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபைல் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட ரூட் டைரக்டரியில் எனக்கு என்ன இருக்குது, snap.png இருக்கா, நம்மளோட ப்ராஜெக்ட் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் இமேஜ். ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட் இமேஜை நான் இங்கே என்ன செய்யணும்னா // எங்கே இருக்குது, snap.png. அதாவது ரூட் டைரக்டரியில் எனக்கு என்ன இருக்குது, snap.png இருக்குது, அதை எனக்கு லோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இப்போ இதை என்ன செஞ்சிடணும், கிட்டுக்கு நான் புஷ் பண்ணிடணும். ஸோ சேஞ்சஸ்ன்னு போட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், ரீட்மி ஃபைல் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா. கமிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன செஞ்சுருங்க, ரிமோட்டுக்கு உங்களோட இதுக்கு புஷ் பண்ணிடுங்க. புஷ் டு உங்களோட ரிமோட்டை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்மளோட ரீட்மி ஃபைல் அங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்மி ஃபைலில் என்னென்ன வச்சுருந்தோமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் வந்துச்சா, UI ஆஃப் மை ஓன் வெப் போர்ட்ஃபோலியோ டைட்டில், கீழே கஸ்டம் நோட் கொடுத்துருந்தோம், ப்ராஜெக்ட் டெவலப் பை HTML CSS JavaScript, அப்புறம் அதில் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ், அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட இமேஜ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரீட்மி ஃபைலில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணாலும் அதை நீங்கள் எதில் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களோட ரீட்மி ஃபைலில் தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த ரீட்மி ஃபைலில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து கம்பல்சரியாக நம்மளால் இதில் வந்து மெமரைஸ் பண்ண முடியாது தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட கிட் ஃபார்மேட்டிங் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணாலே போதும். ஃபுட் நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் லிங்க்ஸ் எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் பீப்புள் எப்படி உள்ள மென்டோரிங் அவங்க இந்த பர்டிகுலர் பீப்புளோட லிங்க் எப்படி உள்ளே கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உள்ள லிஸ்ட்டு, டாஸ்க் லிஸ்ட்டு, டேபிள்ஸ் எப்படி உள்ளே வைக்கிறது எல்லாமே இருக்கும் உள்ள. சப்போர்ட் கலர் மாடியூல்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் எப்படி டெக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம இதை பர்டிகுலர் டாக்குமெண்டேஷனை கோத்ரூ பண்ணாலே போதும். அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டு ஆல்டர் பண்ணாலே போதும். ஓகேவா. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கிட்டில் இப்போ நம்ம புஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் எங்கே செய்யணும், இந்த ப்ராஜெக்ட் அப்படியே லைவுக்கு கொண்டு வரணும். இது இப்போ ஆக்சுவலாக எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, என்னோட லோக்கல் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை நான் எங்கே கொண்டு வரணும், என்னோட லைவ் மிஷினுக்கு கொண்டு வரணும். லைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன தேவை, நமக்கு பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தேவை. அதுக்குள்ளே என்ன இருக்குது, index.html இருக்குது. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இதை நான் எதில் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா netlify இருக்கும். இந்த இருக்கா netlify அப்படின்னு சொல்லி இது வந்து ஆன்லைனில் வந்து டேரெக்டாக உங்கள் கிட்ஹப்ல இருந்து டேரெக்டாக நீங்கள் என்ன புஷ் பண்ணிடலாம், லைவ் சர்வருக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், கிட்டில் புஷ் பண்ணணும். ஸோ கிட்டில் நீங்கள் புஷ் பண்ண கையோட என்ன செஞ்சுருங்க, அதில் பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கணும், நமக்கு index.html இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா netlifyல போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா
எய்தர் உங்களோட ஜிமெயில் இல்லைனா உங்களோட இமெயில் டேரெக்டாக இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கா சைன் அப் வித் யோர் இமெயில் ஆர் உங்களோட கிட்டப் அக்கௌண்ட். என்கிட்ட கிட்டப் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சு நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் லாகின் வித் கிட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண சொல்லும். ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன், அதாவது என்னென்ன ப்ராஜெக்ட் எந்தெந்த ஆர்கனைசேஷனில் போட போகிறீங்கன்னு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. 100 GB வரைக்கும் ஃப்ரீ உங்களுக்கு இல்லை. ஓகேவா, 100 GB வரைக்கும் ஃப்ரீ. இது நீங்கள் கஸ்டம் டொமைனாவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா .netlify.com வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஆல்ரெடி ஃபியூ சைட்ஸ் இங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் நியூ சைட்ஸ் இருக்கா. ஸோ இதில் போயிட்டு டெப்ளாய் மேனுவலி ஆப்ஷன்னா நீங்கள் என்ன செய்யணும், டெப்ளாய் மேனுவலி கொடுத்துட்டு இந்த பப்ளிக் ஃபோல்டர் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா டெப்ளாய் ஆயிரும். ஆனால் இங்கே ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கும், நான் திரும்ப அதை மேனுவலாக டெப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆகணும் அப்படின்னா ஒரே வழி என்ன, உங்களோட கிட்டை டேரெக்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே ரீடெப்ளாய் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் என்ன செய்ய போனால் இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு எதுலேருந்து டெப்ளாய் வித் கிட் ஹப் கொடுத்துட்டு உங்களுக்கு கிட்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ண சொல்லும். ஆத்தரைசேஷன் ஆயிரும். ஆத்தரைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ரெப்பாசிட்டரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், என்னோட ரெப்பாசிட்டரி இங்கேருந்து காப்பி பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ரெப்பாசிட்டரி. ஸோ காப்பி பண்ணி அந்த நேம் இங்கே போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த வந்துருச்சா, ஓகேவா. ஸோ இந்த ரெப்பாசிட்டரியை சூஸ் பண்ணிட்டு ஸோ அது வந்து டீம் நேம் என்ன, சைட் நேம் என்னன்னு கேட்கும். உங்களோட சைட் நேம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மை ஓன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அவைலபிலிட்டியை கம்பல்சரியாக செக் பண்ணி ஆகணும். இந்த இருக்கா சைட் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு வருதா. ஸோ இதுக்கு என்ன செஞ்சுக்க போகிறேன், பின்னாடி வெற்றிவேல் என்னோட நேமை நான் சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செக் அவைலபிலிட்டி. இந்த இருக்கா சைட் நேம் இஸ் அவைலபிள். கம்பல்சரி அது என்னவா இருக்கணும், அவைலபிளாக தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ பேஸ் டைரக்டரி வேர் நெட்லிஃபை இன்ஸ்டால்ஸ் டிபெண்டன்சி அண்ட் ரன் பில் கமாண்ட் கேட்கும். இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டியது. பை டிஃபால்ட்டாக அது எங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் டைரக்டரிக்கு போயிடும். இது எதுவுமே நீங்கள் கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இருக்கா பப்ளிக் டைரக்டரி பை டிஃபால்ட்டாக அது என்னது, இந்த இருக்கா பப்ளிக்னு அதை எடுத்து பப்ளிக் டிஸ்ட் இந்த மாதிரி எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சூஸ் பண்ணிக்கிடும். இன்கேஸ் உங்களுக்கு பப்ளிஷ் டைரக்டரி கொடுத்து நீங்கள் செக் பண்ணணும்னா பப்ளிக்குங்கிறத வச்சுக்கோங்க. நம்மளோட டைரக்டரி என்னது, பப்ளிக் தான். அது என்ன செஞ்சுருங்க, பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெப்ளாய் மை ஓன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டெப்ளாய் ஆகுதா. ஸோ இது ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் இதை கிளிக் பண்ணால் இந்த வருதா டேரக்டா மை ஓன் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த இமேஜ் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லோட் ஆக லேட் ஆகுது. மற்றதெல்லாம் வந்துச்சு பாருங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த லிங்க் நீங்கள் கொடுத்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கனாலே அந்த லிங்க் மூலியமாகவே அவங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பட் என்ன இது ஃபுல் ஸ்டாக் இல்லை. ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக்னா இப்போ இங்கேக்குள்ளே டைப் பண்ணால் எனக்கு டேரெக்டாக டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் செட் பண்ணணும். ஸோ அது இப்போதைக்கு அது ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் இல்லை. அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதை ஃபுல் ஸ்டாக் மாதிரி நம்ம அதை இது பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே என்னாச்சு லோட் ஆகுது. ஓகேவா. ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ டெப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் 1 by 1 ஃபில் பண்ணி அதாவது பில்டு பண்ணிவிட்டு கிட்டில் டெப்ளாய் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நெட்லிஃபை இந்த மாதிரி ஓப்பன் சர்வரில் டெப்ளாய் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் இல்லை உங்களோட வெப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸில் நான் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இந்த இடத்துல நான் அந்த ப்ராஜெக்டோட லைவ் லிங்கை கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா கிட் லிங்கை கொடுத்துடணும். ஸோ கிட்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னோட கிட் லிங்க் இந்த இதில் வந்து இப்போ ரீட்மி ஃபைல் என்னோட கிட் லிங்க்கை வந்து நான் அப்டேட் பண்ணணும். இந்த இடத்துல கிட் லிங்க்கை வந்து நான் அப்டேட் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த கிட்டப் லிங்க்கை இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் உங்களோட ரீட்மி ஃபைலில் இங்கே தானே அந்த லிங்க் வரப்போகுது. ஸோ இதில் ஃபார்மேட்டிங் இருக்கும், கிட் ஃபார்மேட்டிங் போய்க்கோங்க. கிட் ஃபார்மேட்டிங் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி உள்ள லிங்க் ஆட் பண்ணணும்னு இருக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் லிங்க்ஸ்ன்னு இருக்கா, இந்த இருக்கா.
லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த லிங்க்ஸ். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா எனக்கு வந்து அந்த லிங்க்கோட நேம் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இங்கே வந்து என்ன செஞ்சிடறேன், லைவ் ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிங்க்கை இங்கே எனக்குள்ள நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை போய் என்ன செஞ்சிடலாம், சேஞ்சஸ் ரீட்மி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் கமிட் பண்ணிவிட்டு திரும்ப அதை என்ன செஞ்சுருங்க, போய் புஷ்ட்டு கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிவிட்டு இப்போ போய் உங்களோட கிட்டப்பை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் லிங்க் வந்திருக்குமா. இங்கேருந்து டேரெக்டாக இப்போ கிளிக் பண்ணுறவங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களோட ப்ராஜெக்டோட லைவ் லிங்க்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சோம். ஓகேவா. ஸோ அப்போது நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ண என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் கிட்ட இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டோட லைவ் லிங்க்கை இங்கே கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அப்போ ரெக்ரூட்டர் உங்களோட சைட்டை உங்களோட கிட்டப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ப்ராஜெக்டை பற்றின ஓவர் வியூ இங்கே இருக்கும். என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கிங்கிற அவேர்னஸ் கிடச்சிரும். யூஐ எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த யூஐ அவங்க செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் எங்கே போயிடும், அந்த சைட்டுக்கு டெப்ளாய் பண்ண சைட்டுக்கு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஜெக்டை லைவாக அவங்க செக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிங்க அப்படின்னா தான் ஜாபை ஈஸியாக லேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஆல் ரைட்.